புத்தாண்டை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு இன்று காலை விஜயம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றார். இன்று காலை வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதி தலதா மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற மத வழிபாடுகளில் பங்கேற்றதோடு புத்தாண்டை முன்னிட்டு தலதா மாளிகையை தரிசிக்க வந்த மக்களுடன் சுமூகமான உரையாடலிலும் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து மல்வத்து விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மல்வத்து மாநாயக்க தேரர் அதிவணக்கத்திற்குரிய திப்பட்டுவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து அவரது நலம் விசாரித்ததோடு அவருடன் சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். மல்வத்து மகாவிகாரையின் பிரதிபதிவாளர் ராஜகீய பண்டித்த தர்சனாதிபதி வணக்கத்திற்குரிய மல்வத்து ரத்னபால நாயக்க தேரரும் இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டார். பிரித் பாராயணம் செய்து மகா சங்கத்தினர் ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர். மல்வத்து மகாவிகாரையின் அனுநாயக்க தேரர் அதி வணக்கத்திற்குரிய திம்புல்குமர விமலதம்ம தேரரை ஜனாதிபதி சந்தித்து நலம் விசாரித்தார். அதனை அடுத்து அஸ்கிரிய மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஸ்கிரிய மகாவிகாரையின் மகாநாயக்க தேரர் அதி வணக்கத்திற்குரிய வரக்காகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து சிறிது நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். உதயமான புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு ஆசி தெரிவித்த அஸ்கிரிய மாநாயக்க தேரர் மக்களுக்கு சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களை புத்தாண்டின் புதிய பலத்துடன் செயல்படுத்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஸ்கிரிய தரப்பு அனுநாயக்க தேரர் அதி வணக்கத்திற்குரிய நாராம்பனாவே ஆனந்த தேரரை சந்தித்து அவருடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். கடந்த ஆண்டு ஏற்பட்ட வரலாற்றில் மிக மோசமான இயற்கை அனர்த்த சவாலை எதிர்கொள்ள அரசாங்கம் செயல்படுத்திய திட்டம் குறித்து ஜனாதிபதி மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள் மற்றும் அனுநாயக்க தேரர்களுக்கு தெளிவுபடுத்தியதோடு இந்த திட்டத்தை வெற்றிகரமாக தொடர்வதற்கு மகாசங்கத்தினர் தமது ஆசிகளையும் தெரிவித்தனர். කටකරවන්න ශක්තිය ධෛර්යය වාසනාව දලදාන පීඨින් තුන්වන්ගේ සරණ ලැබේවා. මේ වර්ෂයේ තිටියක් අභියෝගාත්මක වර්ෂයක් වුණා ඔබතුමාට. ඒකට ඒ ශක්තිය ධෛර්යය ඔබතුමාට තියෙනවා. ඒක ඉතින් ඕම හොඳින් ඒ කටයුතු කරගෙන යන්න මේ තියෙන අභියෝගයට වුණ දීලා කටකරන ගන්න ශක්තිය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ආපදාව තමයි සැලකිලි ප්‍රමාණය තියෙන්නේ. දැන් සාමාන්‍ය තත්ත්වයට ඇවිල්ලා තියෙන දැන් ප්‍රධාන ප්‍රශ්නේ